ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரவீன்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சிக்கன் podimass எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை ஒரு 1/4 கிலோ சிக்கனை வந்து பாயில் பண்ணி நல்லா குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு பாயில் பண்ணி பிச்சு போட்டுருங்க. போன்லெஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 முட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சீரகம் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது அதோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது கம்பல்சரிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் 2 வெங்காயம், அதை எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பச்சை வாடை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு 3 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக பாயில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த podimass பண்ணும்போது அது சாஃப்டாக குக்காகி வரும். அப்புறம் அந்த பாயில் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பாயில் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும், நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர்லாம் அந்த சிக்கனில் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா அது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஆகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா கொஞ்சமாக இது இருந்ததுன்னா ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்கள் அந்த சிக்கன் பாயில் பண்ணும்போது அந்த சிக்கன் ஸ்டாக் இருக்குங்களா, சிக்கன் வேக வைக்கிற தண்ணி அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் நம்ம போது, ஏன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் அது கொடுக்கும். அது இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன் வெந்ததுனால அந்த சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஷ் வந்து அந்த சிக்கனோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கசப்பாயிரும். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த பச்சை வாடை, அந்த மசாலா நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஃப்ளேம் ஹையில் தான் வச்சுருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா அது வெந்ததுக்கப்புறமா அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடுங்க. முட்டையை ஃபஸ்ட்டே உடச்சி ஊற்றாதீங்க, கடைசியாக உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா பரட்டி விடுங்க. அந்த முட்டை நல்லா வெந்து அந்த அடியெலாம் பிடிக்கும். அந்த டைமில் வந்து அடியெலாம் சுரண்டி விட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக பெப்பரு, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். நல்லா உதிரியாக வந்திருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா. அதுதான் உங்களோட அந்த பக்குவம். அது வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த வாட்டரியாக இருக்கும், அது அப்பயே எடுத்துடாதீங்க. நல்லா அந்த முட்டைலாம் வெந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது ஒரு ½ லெமன் வந்து மேலே புழிஞ்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.